ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஒருத்தர் உங்கள் மேலே வந்து ஒரு தடவை வந்து பார்க்கும்போது உங்களை பற்றி அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வந்து இவங்க ரொம்ப ஜென்யூனான ஆளுங்க, இவங்க டாப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் எதை பேஸ் பண்ணினா நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு வழியை பேஸ் பண்ணி தான். எப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதோ நம்ம கிட்டேருந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும், இல்லை அட்ராக்ட் ஆகிருப்பாங்க, அதை வச்சு தான் நம்மளை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக மாறணும்னா இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக மாறும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மைல். ஒரு கான்வர்சேஷன் அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஸ்மைல் பண்ணாமல் ஒரு கான்வர்சேஷன் லிசன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடும். அதாவது நீங்கள் வந்து கேட்கவே மாட்டீங்க, லிசன் பண்ண மாட்டீங்க என்று சொல்லுவாங்க. ரெண்டாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஐ கான்டாக்ட். நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்கள வந்து யாராவனா இருக்கலாம், அது மேல் ஃபீமேல் யாராவனா இருக்கலாம், நீங்கள் ஐ கான்டாக்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மஸ்ட்டுங்க. அவங்கள்ட்ட வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு லிமிட்டடாவது ஐ கான்டாக்ட் வச்சுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரும், கிரியேட் ஆகும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ் கோட். அதையும் கரெக்ட் இல்ல, ஜிப்பா சூப்பர், அங்கிருந்தே லுக் விட்ட ஜிப்பா சூப்பர். ஆள் பாதி ஆடை பாதின்ற சும்மா சொல்லுங்கள். உண்மையிலேயே நம்ம ட்ரெஸ் கோடை நல்லா நீட்டாக வச்சுட்டு ப்ரெசென்ட் பண்ணால் மட்டுமே தான் ஆப்போசிட்டில் ஒரு ஜெண்டர் வந்து நம்ம மேலே வச்சு அட்ராக்ஷன் வரும். அதனால் இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எந்த விதமான கான்வர்சேஷன் இல்லைனா கூட, டாபிக் இல்லைனா கூட உங்கள் ட்ரெஸ் கோடை பற்றியாவது கேட்பாங்க. இதனால நம்ம இதில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு இம்ப்ரெஷன் ஆயிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் JKR.